அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அடிக்கடி பள்ளிக்கு வருகின்றோம், மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வருகின்றோம், தொழுகையில் ஈடுபடுகின்றோம் என்று சொன்னா நாங்கள் பாவிகள் கிடையாது, நாங்கள் முஃமின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பள்ளியோடு தொடர்பாக இருக்கின்றான், பள்ளிக்கு தொழ வருகின்றார், போகின்றார், அல்லாஹ்வோட தொடர்பு இருக்கின்றார், இந்த மனிதரை பார்த்தா நீங்க இவரை முஃமின் என்பதாக சொல்லுங்க என்பதாக சொன்னாரு. அப்படி என்றா பள்ளிக்கு வரக்கூடிய உணர்வு வருகின்றது என்று சொன்னா நான் பாவி கிடையாது என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின் என்பதாக சொல்லி இருக்கின்றாங்க. மேலும் சொன்னாங்க, மன் அமில ஹஸனதன், யார் ஒரு நன்மையை செய்து விடுகின்றாரு, பெற்றோர் அழகான முறையில் நடந்து கொள்றாரு, ஒரு கஷ்டப்படுகின்ற போது அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்கின்றாரு, தொழுது முடித்த உடனே மனதுக்கு ராகத்து, குர்ஆன ஓத நேரம் கிடைக்கிறதா மனதுக்கு சந்தோஷம், ஒரு 100 ரூபாவை சதக்கா செஞ்சிட்டாரா உள்ளத்துல சந்தோஷம். இதற்குத்தான் சொன்னாங்க, மன் அமில ஹஸனதன், யார் ஒருவர் ஒரு நன்மையான விடயத்தை செய்கிறாரு, ஃபசுர்ர பிஹா, அந்த நன்மையான விடயம் அவர் உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. இப்படியான மனிதர், வமன் அமில ஸய்யிஅதன், ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, ஏண்டா செஞ்சேன், இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, ஏனோ செஞ்சேனே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றானே, உள்ளத்தில் ஒரு கவலை, நான் இப்படி ஏசிட்டேனே, உம்மாவோட இப்படி கதைச்சிட்டேனே, நண்பனோட இப்படி அநியாயம் செஞ்சிட்டேனே, தொழுக மிஸ் ஆயிட்டு, இப்படி ஒரு பாவம் நடக்கின்ற போது உள்ளத்தில் கவலை ஏற்படுகின்றதா? இவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஹுவ முஃமின், இவர் முஃமின் என்பதாக சொன்னாங்க. அப்படி என்றா நாங்க சிந்திக்கணும், இப்படியான உணர்வு எனக்கும் ஏற்படுதுதான், நானும் தொழுகின்றதான், ஆனா எனக்கும் பாவங்கள் நிகழ்கின்றதே, நானும் பாவம் செய்கின்றேனே என்று நாங்கள் நினைக்கலாம். அதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அன்புக்குரியவர்கள், ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பான். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொன்னான்? இன்ன ஷைத்தான லகும் அதுவுன், ஷைத்தான் உங்களுக்கு விரோதி. உங்களுடைய உள்ளத்தில் பாவமான சிந்தனைகள், பாவமான உணர்வுகள் ஏற்படுகின்றதா? நீங்க முஃமின், நீங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதன் என்றாலும் ஷைத்தான் தான் உங்களது விரோதி. அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடியவன் ஷைத்தான். இன்ன ஷைத்தான லகும் அதுவுன், உங்களுக்கு ஷைத்தான் விரோதி. ஃபத்தகிதுஹு அதுவா, அவனை நீங்க விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்க. இப்படியான உணர்வு வருகின்றதா? இது தீய செயல், அல்லாஹ் விரும்பாத பாவமான செயல், இது ஷைத்தானுடைய தூண்டுதல், இது செய்யக்கூடாது, இதை பார்க்க கூடாது, இவ்வாறு கேட்க கூடாது. இப்படியான சிந்தனைக்கு மாற்றம் செய்யுங்க. இதுதான் ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வது. அன்புக்குரிய கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை நன்றாக ஆழமாக உள்ளத்தில் பதிஞ்சு வச்சுக் கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, உங்களோட மனைவி மக்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஷைத்தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களை 3 விதமாக வழிகெடுக்க நாடுகின்றான். 3 விதமாக மனிதர்களை கெடுப்பதற்கு நாடுகின்றான். அதில் முதலாவது வகைதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரையும் இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாக, காபிராக மரணிக்க வேண்டும், இதற்காக வேண்டி பலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே, எங்களுக்கு தெரியாது. எங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய வாலிப பெண்கள் பாப்பா குழந்தையாக இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஏற்படுத்தல்ல, இஸ்லாத்துடைய கண்ணியத்தை சொல்லல்ல, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய கோபத்தை, நரகத்தை, சுவர்க்கத்தை உம்மா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கல, பாப்பா சொல்லிக் கொடுக்கல. இஸ்லாத்துடைய கண்ணியம் தெரியாது, இஸ்லாத்துடைய மகத்துவம் தெரியாது. குழந்தை வளர்கின்றான், குழந்தை வளர்கின்றால், வாலிப பருவத்தை அடைகின்றால்,
பெண் என்ன செய்கின்றாள்? அந்நிய மதத்திலே இருக்கக்கூடிய ஒருவனை விரும்புகின்றாள். இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு, இஸ்லாத்தை விட்டு வேற மதத்துக்கு செல்கின்றாள். நடக்குதா இல்லையா? அன்புக்குரியவர்களே, எத்தனையோ வாலிபர்கள் குழந்தை பருவத்தில் இருக்கின்ற போது பெற்றோர்கள் அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கல, இஸ்லாத்துடைய கண்ணியத்தை, இஸ்லாத்துடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்கல. பிள்ளைக்கு இஸ்லாத்துடைய பெருமதி தெரியாது. வாலிபனாக ஆகின்றான், அந்நிய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை விரும்புகின்றான். இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு முர்த்தத்தாக, இஸ்லாத்தை விட்டு காபிராக கல்யாணம் முடிக்கின்றான். திருமணம் முடித்து காபிராகவே மரணிக்கின்றான். ஷைத்தானுடைய முயற்சி முதலாவது படித்தரம். இரண்டாவது முயற்சி என்ன தெரியுமா? இவர் கலிமாவை விட்டு நகர்ற மாதிரி இல்ல, இவர் இஸ்லாத்தை விட்டு செல்வது மாதிரி இல்ல. இரண்டாவது திட்டம், இவரை நல்லமல்கள் செய்யாம ஆக்கணும். இவரை தொழாம, இவரை நல்ல உணர்வுகள் ஏற்படாம, இவரை தான தர்மங்கள் செய்யாம, நேரங்களை நல்ல விடயங்களை கழிக்காம இவரை ஆக்கணும். இதற்கான முயற்சி. பாங்கு சத்தம் கேட்கின்றது, தொழ வேண்டும் உணர்வு, தொழ முடியாது, தொழுவதற்கு விருப்பம் இல்லை. எத்தனையோ வருடங்களாக ஆசை வைக்கின்றோம், வார பெருநாள் இருந்து தொழணும், வார ஜும்மாவில் இருந்து தொழணும், வார சுபகில் இருந்து தொழணும். எத்தனை சகோதரர்கள் எத்தனையோ ஆண்டு காலமாக நியத்து வைக்கின்றாங்க, ஆசை வைக்கின்றாங்க, இதுவரைக்கும் தொழல்ல. எத்தனையோ பெருநாள, எத்தனையோ வெள்ளிக்கிழமைய, எத்தனையோ முகர் தொழுகைய, எத்தனையோ அசரு தொழுகைய கடந்து விட்டாங்க. இன்னும் தொழுவதற்கு சிந்தனை வரவில்லை. கோடி கோடான சொத்து வைத்திருக்கின்றாங்க, இன்னும் உம்ராவுக்கு போற சிந்தனை வரல, இன்னும் ஹஜ்ஜிக்கு போற ஆசை வரல. ஏன் தெரியுமா? ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். இரண்டாவது கட்ட முயற்சி, நல்ல அமல்கள்ல ஈடுபடக்கூடாது. அப்படியும் தாண்டி அமல் செய்கிறாரு, பள்ளிக்கு போறாரு, உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள்றாரு, நல்ல நேரங்களை பெருமதியாக கழிக்கின்றாரா? மூன்றாவது திட்டம் என்ன தெரியுமா? இவர் செய்த நல்லமல்களை, இவரை பாவங்களை செய்ய வச்சு அழிச்சிடணும். தொழுவாரு, நல்ல அமல்கள் செய்வாரு, பிறரை பத்தி புறம் பேசுவாரு, அவர் அறியாமல் அதிகமாக கதைப்பாரு. இந்த பேச பேச தொழுத நன்மை போகுது, சதக்கா செய்த நன்மை போகுது, அல்லாஹ்வுடைய பயத்தால் இருந்த நன்மைகள் எல்லாம் இங்கே பறி போகுது. ஷைத்தானுடைய மூன்றாவது திட்டம் அதிகமாக நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, மூன்றும் ஷைத்தானுடைய உணர்வுகள்.